அ கிரேட் நீட். இன்றைக்கி நமக்கு தேவையான மிகப்பெரிய அவசியம் என்ன? தேவை நமக்குள்ள தேவை என்னென்னா ஜெபம். நிறைய பேர் ஜெபத்தை விட்டு போகிறதுனால தான் விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்க. விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்கன்னா வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை, பெரிய தொல்லைகள், அவங்களுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அப்படி வந்துடும். எப்பொழுது நாம் விசுவாசத்தை என்னன்னு சொல்லியிருக்காரு? கேடகம் இல்லையா? எதிரி நம்ம தாக்க வரோம், நம்மகிட்ட தடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கணும்ல. கையலாகாதவனாக நிராயுத பாணியாக எந்த ஆயுதம் இல்லாமல் ஒருத்தனை போய் நம்ம சமாளிக்க முடியுமா? இப்போ காலத்தில் என்ன பண்ணுறாங்க? அதான் ஷீல்டுன்னு பேர், அதுக்கு பேர். இப்போ காலத்தில் AK-47 AK-57 வருதுல்ல. அப்போ என்ன பண்ணிடுறாங்க? இந்த கேம்ஸ்லலாம் பார்க்குறீங்களே, வீடியோ கேம்ஸில் சவுத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு வந்து டிஷ்னு சொல்லுவாங்க, பார்த்துறீங்களா? அப்போ என்னென்ன, தே கோ பிஹைண்ட் த ஷீல்டு, ஒரு மறைவுக்கு பின்பாக போய் நின்றுக்கிறார். அந்த மறைவு தான் விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லைன்னா யூ ஆர் apparently vulnerable ஃபார் அட்டாக் ஃப்ரம் Satan. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்ன சொல்லலாம், the word of God and prayer should go together. நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். ஜெபம்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ இந்த RC கிறிஸ்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜெப மாலைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் ஜெப மாலை. அதில் 100 முத்துக்கள் இருக்கும், 100 முறை அதை சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம CSC சேர்த்துற ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, 1000 ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு, அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே ஸ்தோத்திரமாண்டவரே, 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 துதிக்கிற மாண்டவரே, துதிக்கிற மாண்டவரே, துதிக்கிற மாண்டவரே, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் தேங்க்யூ மாப்பிளா, தேங்க்யூ மாப்பிளா, தேங்க்யூ மாப்பிளா, தேங்க்யூ மாப்பிளா, தேங்க்யூ மாப்பிளா, தேங்க்யூ மாப்பிளான்னு 10 முறை சொன்னானோ, போயிரு மரியாதை கடுப்பை கலப்பான்னு சொல்லுவானே, சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் சோத்திரமாண்டவரே, 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 சோத்திரமாண்டவன்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஏதாச்சும் மெண்டல் பெலுவிலாங்க வாங்குறேன், ஏன்டா இப்படி போட்டு நெய்ன்னு போட்டு படுத்தி எடுக்கிறீங்க? நீ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவனுக்கு தெரியும் நீ என்ன கேட்க போகிறன்னு தெரியும். அப்படி கேட்குறத விட்டுவிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே பூஜை பண்ணிவிட்டு ரொம்ப ஓகேனா நடந்துக்கிட்டா கடவுள் ஆசீர்வதிச்சான்னு நினைக்கிறான். கடவுள் கேட்பார், என்ன ஆச்சியா, வாங்க, என்னப்பா இது விஷயம், அது ஒன்று கேட்பார், விசாரிப்பார். ஒன்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் முழு மனதோடு பேசணும். இல்லை ஆண்டவரே, இந்த மாதிரி வாழ்க்கையில் இது மாதிரி ஆகி போச்சு, நான் என்ன செய்கிறது? இது மாதிரி என்னை போட்டு அவமானப்படுத்துகிறாங்க, நான் என்ன செய்யட்டும்? ஆமாம், பெரிய இவன் உன்னைய மட்டும் தான் அவமானப்படுத்துகிறான், எனக்கு தான் என்னையும் தான் ஏன் அவமானப்படுத்துகிறான்? இயேசு என்ன பண்ணாங்க, அவருடைய சகோதரர்கள் எல்லாம் கேவலப்படுத்தினானோ. அப்போ தான் இயேசு சொன்னார், தீர்க்கதரிசி எவனும் தன் வீட்டிலும் தன் இனத்திலுமே அன்றி வேறு எங்கும் கனவிடம் அடையான். அவ்வளோ அவமானப்படுத்துனாங்க. சர்ச்சில் திட்டம் போட்டானோ, திட்டம் போட்டு இயேசுவை கொலை பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்டானோ. தே ஸ்கீம்டு, ரகசியமாக ஆலோசனை கூட்டத்தாரெலாம் ரகசியமாக இயேசுவை எப்படியா பிடிச்சிடணும். இயேசு என்னைக்காவது ரகசியமாக கூட்டம் போட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சு, அது இது மாதிரி நடந்து போச்சு? இயேசு அப்படி ஒரு நாளும் ரகசியமாக பேசவே இல்லை, எதையும் ஓப்பனாக பேசினார். நீ என்ன தான் என்னை பிடிக்க வந்தாலும் ஒரு ஆணி கூட உன்னால் பிடிக்க முடியாது, போடா அப்படின்ட்டார். என்னுடைய வேலை வரும் வரையில் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்னுடைய வேலைக்காகவே வந்தேன், என்னுடைய வேலையை நான் நிறைவேற்றுக்காக வந்திருக்கிறேன், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, போடான்ட்டார். எல்லாம் பிடிச்சி நெருங்கி அவரை பிடிக்க போகிறாங்க, அவர்கள் மேலும் மறைந்து போனார். அதுமாரி ஏகப்பட்ட இடத்துல நடந்து போச்சு. அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, எங்கிட்டு போனாலும் கட்டையாக போடுறான்டா, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு. அப்படி தான் தேவனுடைய வசனத்தினாலே நடக்கிறவன் எப்பொழுதும் பிதாவோடு பேசிக்கொண்டே இருப்பான். அவர்களுக்குள்ளே இடைவிடாத ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு உன்னை என்றைக்கும் பாதுகாக்கும். நீங்கள் ஜெபம் இல்லைன்னு வச்சுக்க, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை. தேவனுடைய வசனத்தை படிக்க வேணும், டெய்லி படிக்கணும். தேவனுடைய வசனத்தை படித்து அவரோடு கூட நம்ம பேசணும். தேவன் தான் நமக்கு முதல் சப்போர்ட், நம்முடைய பலம், நம்முடைய ஆதரவு, நம்முடைய வெற்றி எல்லாம். கூட பிறந்தவங்க அத்தனை பேரும் துரோகம் பண்ணாங்க. நீங்கள் பைபிளில் படிச்சுட்டே வாங்க. இதில் காலையில் வாக்கிங் போகும்போது எனக்கு 2 சிந்தனை. துரோகிகள், பச்சை துரோகிகள், ஒன்று யூதாஸ் காரியத்து, ஒன்று பேதுரு, 2 பேருமே பச்சை துரோகிகள். அவருடைய கையில் சாப்பிட்டானோ, அவருடைய சொத்தை சாப்பிட்டானோ, கூடையே இருந்தான் 24 மணி நேரம். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அப்பட்டமாக போய் சொன்னானோ. ஏசுனா யாரும் தெரியாதுன்னா ஒருத்தன் இயேசுவை கட்டி கொடுத்தான். ஆனால் இதில் என்னென்னா, ஒருத்தன் தன்னுடைய பெருமையிலே போய் எனக்கு அவமானமாகி போய்விட்டது, அந்த ஆள் ஜெயிச்சிட்டாங்க கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீதிபரனாக இருந்தான், நான் தான் துரோகியாகி விட்டுன்னு நான் போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் தற்கொலை பண்ணி ஷாவேன்ட்டு போய் செத்தான்.
இன்னொருத்தன் மனம் கசந்து அழுதான், ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், குற்றமில்லாத ரத்தத்தை நான் இப்படிலாம் சொல்லிட்டேனே சாமி, என்னை மன்னிச்சுக்கங்கன்னு கெஞ்சினான். ஆண்டவர் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்தார், அவருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கினார். நீங்கள் எப்பொழுதும் இக்கட்டான சூழ்நிலை வந்து நிற்பீர்கள். நீங்கள் பெருமை பிடிச்சு போய் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சூழலில் ஆண்டவர் உங்களுக்கு தவறுன்னு காட்டிவிட்டால் உடனே மன்னிப்பு கேட்டுருங்க, உடனே மனம் திரும்பிடுங்க. அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். எல்லாத்துக்கும் ஒரு சாம்பிள் வச்சுருந்தார். நம்ம வடிவேல போய் சாம்பிள் வாங்கிட்டு வருவாங்கல்ல அரிசி, அது மாதிரி தாமஸ்னு ஒருத்தனை வச்சுருந்தார். எப்போ பார்த்தாலும் சதையை விட்டுக்கிட்டே இருப்பான். அவனையும் கூட வச்சுருந்தார். 2 பேர் பெருமை பிடிச்சவன் இருப்பான், அண்ணன் தம்பி 2 பேரும். நாங்கள் நீங்கள் சிலுவையில் உங்களை அறிஞ்சு மேலே இருந்து பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அப்படியே ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது எங்கள் 2 பேரும் இந்த பக்கம் நாங்கள் இருக்கணும் சாமி, இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பெருமை பிடிச்ச பயலும். அந்த பயலும் நம்ம சபையில் இருக்கான். அவனுக்கு 2 சாம்பிள் ஆண்டவர் வச்சுருந்தார். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சாம்பிள். பிலிப்பு வச்சுருந்தார், அந்திரேயா வச்சுருந்தார். அவ்வளோதான் யாருக்குமே தெரியாது. ரொம்ப சிம்பிளான எளிமையான மனிதர்கள், ஆனால் ஆண்டவர் மீது உறுதியான விசுவாசம் கிடைத்தவர். பேதுரு ரொம்ப முன்னாடி காய்ச்சி மூச்சில் கத்திட்டு கிடப்பான். என்ன யார் அது, அவனை வெட்டுவேன் இவனை வெட்டுவேன், காய்ச்சா முஜாம்மா. பிலிப்பு அந்திரேயாவும் கம்முன்னு இருப்பான். போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கூடிய 5000 பேர் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கு, எப்படி பட்டியா அனுப்பா அப்படின்னு ஏசு சொன்னார். ஆமாம், நீ பாட்டி சொல்லிட்டு போயிடுவீங்க, காடு கிராமத்தில் போய் எங்கே 5000 பேருக்கு சோறு வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பிலிப்பு என்ன பண்ணுறான், இங்கே ஒரு பையன் ஒரு 2 ரொட்டியும் மீன் வச்சுருக்கான் ஐயா, நீங்கள் எல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியும்னு இப்படியே 1000 மடங்கு விசுவாசம் அவனுக்கு. இங்கே எங்கிட்ட ஒரு பையன்கிட்ட கொஞ்சம் போல் இருக்குங்க, இதை நீங்கள் பார்த்து ஆச்சரியங்க. அவனுக்கு எவ்வளோ விசுவாசம் இருந்தால் அந்த பையன்கிட்ட அதுக்கு வாங்கி கொண்டே ஆண்டவர்கிட்ட கொடுப்பான். எளிமையான மனிதர்கள், கடுமையான விசுவாசம், இதான் ரொம்ப முக்கியம். மற்றவர்கள் என்ன சொன்னாங்க, பண்டிகையிலே கிரேக்கர்கள் வந்தாங்க. இயேசு இங்கே வருவாரா பண்டிகைக்கு, பஸ்கா பண்டிகைக்கு? இயேசு பழசெல்லாம் மறக்கவே இல்லை. நிறைய பேர் சொல்கிறான் ப்ராடக்ட் பயிலுவோம், பழசெல்லாம் மறந்துடணும் கோமா ஸ்டேஜுக்கு தான் போகணும். நான் முட்டா பயிலுவோம் பேசுகிறான். பேர் ஏதாவது அறிவு இருக்கா? இயேசு ஒன்றையுமே மறக்கலை. இயேசு பஸ்கா பண்டிகைக்கு போனார். எதுக்கு பஸ்கா பண்டிகைக்கு போனார்? பஸ்கானா என்ன? சங்கார தூதன் கடந்து போகும் நாள் அது. அன்னைக்கு நைட்டு நீங்கள் கிளம்பி ஓடுங்க, விடுதலையின் நாள், அதை மறந்துடாத. நானே உன் தேவனாகிய கர்த்தர், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உன்னை நான் மீட்டு கொண்டு வந்தேன், இதை மறந்துடாத, கடந்த காலத்தை மறந்துடாத, வருஷம் ஞாபகப்படுத்து சொன்னார். இயேசுவும் அதை ஞாபகப்படுத்துவதுமாக போனார். இயேசு மரித்த பின்பு அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். அந்த கம்யூனியனை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அவருடைய இரத்தத்தை புசித்து, அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். ஏன்? இயேசு எனக்காகத்தான் மரித்தார், அவருடைய இரத்தத்தினாலே நான் குணமாகிறேன். இதை நீங்கள் நினைவு கூறும்படி. கடந்த காலத்தை மறந்துடாதீங்க. நீ நடந்து வந்த பாதையை மறந்து விடாதே. கடந்த காலத்தை மறந்துடணும். எந்த ப்ராடு கம்யூனிட்டி இந்த வேலையை சொன்னான்னு தெரியல. நிறைய பேர் இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கிறிஸ்தவ பயிலுவோம். அப்போ எப்படி மோசமான நிலைமைக்கு நம்ம போயிடும் பாருங்க. இந்த ஜெபமும் இந்த வேத வாசிப்பும் உங்கள் இடத்துல இருந்தால் கடந்த காலத்தை மறக்க மாட்டீங்க. அதான் தாவீது ராஜா கடந்த காலத்தை மறக்கவே இல்லை. நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே, நீர் என்னை குப்பையிலிருந்து உயர்த்தினீர். நான் ராஜாவாயிட்டா ராஜ பரம்பரை, நாங்கள் எவனும் வரக்கூடாது அப்படியே சொன்னா. ஆண்டவரே நான் உணத்துக்கலாம் லாய்க்கலா தெண்ட பயசாமி. எப்போ பார்த்தாலும் திரும்ப அதையே சொல்கிறான். தன்னுடைய பழைய காலத்தை நினைந்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே நான் எப்படியாப்பட்டவனாக இருந்தேன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் சாமி, சோத்துக்கே வழி இல்லை, அங்கிட்டு கடைக்கூடிய காய்கறிகளை பிடிச்சி தின்னுட்டு அப்படியே பாடிக்கிட்டே இருந்தேன், என்னை போய் ராஜாவாக்கிட்டீங்களே அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கடந்த காலத்தை நினைத்து கொண்டே இருந்தான். அதான் தாவீது ராஜா. பவுல் என்ன சொல்கிறார், நான் ஆண்டவருக்கு விரோதமானவனாக இருந்தேங்க, ரொம்ப மோசமானவனாக இருந்தேங்க, நான் ஆண்டவர் நான் யோக்கியமே கிடையாதுங்க, நான் பாவிகளில் பிரதான பாவிங்க, நான் எவ்வளோ கொடூரமையாக செஞ்சேங்க தெரியுமா, கடந்த காலத்தை மறக்கவே இல்லை, கடைசி நிமிஷம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தான். கடைசியிலே அகால பாவியாகி எனக்கு உதவி செஞ்சாருங்க. என்னையோட மோசமான பாவிலாம் நீங்கள் யாரும் கிடையாதுங்க, நான் அவ்வளோ மோசமான பாவிங்க சொன்னார். அப்புறம் எதுக்கு சபையில் சாட்சி சொல்ல சொல்கிறாங்க. இந்த எல்ஏஎஃப்னு ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, சாட்சி சொல்ல சொல்லுவாங்க. மற்ற இப்படி கண்ணீரோடு அப்படின்னு அழுதுகிட்டு நான் அவ்வளோ மோசமானவனாக இருந்தேன், இவ்வளோ மோசமானவன், இப்போ ரசிக்கப்பட்டு ஆண்டவர் என்னை எப்படி ஆக்கிட்டாரு அப்படிமா. அப்புறம் திரும்ப மேடையிலேருந்து இறங்கினோடனே அதை விட மோசமானவனாக இருப்பான், அது வேறு விஷயம். ஆனால் என்ன, கடந்த காலத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் எப்படி என்னை உயர்த்திருக்கிறீங்க சாமி, நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஆள் ஆண்டவர், நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் என்றைக்குமே உங்களுடைய நாமம் தான் பிரஸ்தாபம், நீங்கள் எனக்கு உதவி செய்யலைன்னா எப்படி இருக்கும், எப்படி மோசமான நிலைமையில் இருந்த ஆண்டவரே ரொம்ப நன்றி. இதான் ஜெபம். சோத்திர 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 ஜெபம் கிடையாது.
உங்களுடைய நிலைமையை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் போது அவர் என்ன பண்ணுவார்? கடுமையாக உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பழைய நினைவுகள் உங்களுக்கு இருக்கணும். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தோம், இப்பொழுது எப்படிப்பட்ட நிலைமைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற நாட்டிற்கு போவீங்க. அப்படி போகும்போது அங்கே மறந்துடாதீங்க, உங்களை அழைத்து வந்த தேவனை மறந்துடாதீங்க. இதான் ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு தான் ஜெபமும் தேவனுடைய வேத வசனமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். The word of God and prayer should go together. The prophet Samuel told the people of Israel, God forbid that I should sin against the Lord in the ceasing to pray for you, but I will teach you the good and the right way. நான் ஜெபிக்காமல் போனால் நான் தேவனுக்கு முன்பாக சபிக்கப்பட்டவனாக இருப்பேனாக. நான் உங்களுக்கு ஜெபித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் தேவனுடைய நன்மையை, நல்ல விஷயங்களையும் நீதியையும் நான் உங்களுக்கு போதிப்பேன் அப்படிங்கிறேன். என்மேல் விழுந்த கடமை, நான் பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து சொல்லாமல் போனேன் என்றால் அது மகா பெரிய சாபம். நான் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய வசனத்தை நான் சொல்ல வேண்டும். அதை நீ நிற்கும் போதும், உட்காரும் போதும், நடக்கும் போதும், படுத்துக்கொள்ளும் போதும் உன் இருதயமாகிய பலதையில் எழுதி கொண்டு அதை தியானித்து கொண்டிரு. தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டிரு. அவருக்கு நன்றி சொல்லு, அவரோடு கூட பேசு. அடிமைத்தனமாகிய உன்னுடைய எகிப்து நாட்டிலிருந்து நான் உன்னை அழைத்து வந்தேன், அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள், கடந்த காலத்தை மறக்காதே. இதான் தேவன் சொல்கிறார். Peter said, but we, the apostles, will give ourselves continually to prayer and to the ministry of the word. நாங்களோ தொடர்ந்து ஜெபத்திலே நிலைத்திருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்கிறார் பேதுரு. பவுல் என்ன சொல்றார்? Paul had this same emphasis. பவுல் இதையே வலியுறுத்தி சொல்கிறார். And now, brethren, I commend you to God and to the word of his grace, which is able to build you up. உங்களை மேலும் மேலும் கட்டி அழகான மாளிகையாக்கி தேவனுக்கு உகந்த சாட்சியாக. நீங்கள் போய் ரோட்டில் போய் பிரசங்கம் பண்ணுங்க. எதையா சொன்னார்? உடனே கோட்டு சுட்டு போட்டு ஏசி ரூமில் 10,000 பேருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுறாராம். இந்த விளக்கெண்ணெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் மாளிகையாக இசைவாக கட்டப்படுங்கள். உங்களை பார்க்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தை புகழ்கிறார்களா, தூஷிக்கிறார்களா, அவப்பெயரை கொண்டு வருகிறீர்களா, என்ன செய்கிறீர்கள்? ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் எல்லாம் இப்படியே சொல்கிறான். ஐயோ, நீ இல்லையா, பிரத்தியானே உன்னை புகழட்டும். மற்ற பார்க்கிறவன், உன்னை பார்க்கிறவன் தேவனை புகழ்கிறானா? இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். உங்களை பார்க்கிறவன் உங்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை புகழ்கிறான் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. இதற்கு என்ன வேணும்? ஜெபமும் வேத வசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் அவர் பவுல் சொல்கிறாரு. எல்லாரையும் விட பவுல் சொல்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். And now, brethren, I commend you to God and to the word of his grace, which is able to build you up. உங்களை இன்னும் கட்டி கட்டி அழகான மாளிகையை ஆக்கக்கூடிய, உங்களை மாற்றக்கூடிய, உங்களை ஒளிரச் செய்கிற ஒரு ஆலயமாக மாற்றுகிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புவிக்கிறோம். ஜீசஸ் prayed for his disciples. யோவானில் என்ன பண்ணுறார்? இயேசு தம்முடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். அது ஃபுல்லாக யோவானில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். Just as Paul prayed for the Thessalonican Christians that their faith would not fail. நம்ம இன்னைக்கு தெசலோனிக்கேயரில் படித்தோம்ல, என்ன சொல்கிறாரு? எங்களால் போக முடியல, உங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பார்க்குறோம், உங்களுடைய விசுவாசத்தை பின்வாங்கி போயிடாதீங்க அப்படின்னு அவர்களுக்காக ஜெபிக்கிறார். that their faith would not fail. நாம் விசுவாசத்திலிருந்து நிறைய நேரங்களில் விழுந்து போகிறோம். அதற்கு சாத்தானுடைய ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம். குரூப்பிசம், 2 குரூப்பாக இருக்கான். கிறிஸ்டியனே 10 குரூப்பாக இருக்கான் சர்ச்சில். இவன் அவங்ககிட்ட பேச மாட்டான், அவன் இவங்ககிட்ட பேச மாட்டான். சகோதரருக்குள்ளே குரூப் இருக்குது, பேச மாட்டான். இவன் அவனை கேவலப்படுத்துவான், அவன் இவனை கேவலப்படுத்துவான். இதுதான் இன்றைக்கு நாம் விசுவாசத்திலே தோற்று போவதற்கான முக்கியமான காரணம். ஐ மினிஸ்டர்ட் ஃபார் செவரல் வீக்ஸ் இன் கென்யா அண்ட் ஜயர். இந்த போதகர் சொல்கிறார், கென்யாவிலும் ஜயர் அப்படிங்கிற ஊர்லேயும் நான் பல வாரங்களாக தொடர்ந்து ஊழியம் செய்தேன். அண்ட் வென் ஐ அரைவ்ட் ஹோம், நான் எங்கள் சொந்த நாட்டுக்கு வந்த பிறகு, அமெரிக்காவிலேருந்து பேசுகிறாரு, ஐ வாஸ் மோர் கன்வின்ஸ்ட் தேன் எவர் தட் கிரேட்டஸ்ட் நீட் ஆஃப் மிஷனரிஸ் அண்ட் நேஷனல் சர்ச்சஸ் இஸ் ப்ரேயர். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது எல்லாம் என்னென்னா, யாருமே ஜெபத்திலே மிக மிக குறைவாக போய்விட்டார்கள். ஏன்னா தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும்போது அவர் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது எல்லாம் அறுத்து போட்டுருவார். என்ன கிடக்கணும்? ஒரு வேசியை பிடிச்சிட்டாங்க, எல்லா பேரும் 10 பேர். சார் நாங்கள் அப்படியே கைகளமாக பிடிச்சிட்டோம் சார். அப்படியே வீட்டுக்குள்ளே போனால் அப்படியே கதை போட்டு அப்படியே 2 பேரை பிடிச்சி கொண்டாண்டோம் சார். இங்கே எல்லாம் அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டோம், வீடியோ காலில் ரெக்கார்டிங் பண்ணிட்டோம், எல்லாம் இருக்குது. இவன் வேசி தான் சார், ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏசி தான் சொன்னார், வெரி குட் பிரதர்ஸ்,
சூப்பர், அட்டகாசம் பண்ணிட்டீங்க போங்க. அவளை கொண்டு போய் என்ன நியாயப்பிரமாணத்தில் போட்டிருக்கு, அவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும் போட்டிருக்கேன், போட்டு மண்டையை உடைங்க அப்படியே சொன்னார். இயேசுக்கு முன்னாடி போய் நின்றுட்டேன்னா சோழி முடிஞ்சு போச்சு. ஒருத்தருடைய பாவங்களையும் அவர் கீழே எழுதுறார். அவரை கீழே குளிந்து தலையில எழுதும்போது 4 பேர் எட்டி பார்க்குறான். அதில் பூரா அவங்களுடைய குற்றங்கள், பாவங்கள், குறைகள் எல்லாம் அதில் இருக்குது. அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே குத்துண்டவர்களாக தேவனுக்கு முன்பாக நீ எப்பொழுது போய் நிற்கிறையோ, அவரிடத்திலே எப்பொழுது நீ ஜெபிக்கிறையோ, உன்னுடைய இருதயத்திலே நீ குத்துண்டவனாக அங்கே விட்டு ஓடி போயிடுவார். எல்லாம் விட்டு ஒன்று ஆண்டவர்கிட்ட இல்லாமல் ஓடி போயிடு, இல்லையா அறிக்கையிட்டு மனம் திரும்பு. இந்த 2 தவிர வேறு எதுவுமே நடக்காது. அப்படி அற்புதமான வேலைகளை தேவன் செய்தார். இட் இஸ் நாட் எனஃப் டு டீச் த பைபிள் ட்ரூத். நிறைய பேர் வசனம் போடுவான், வசனம் போட்டே நம்மளை சாவடிக்கிறான். காலையில் நைட்டும் வசனம் போடுவான், தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார். ஆண்டவர் இந்த நேற்று போட்டிருக்கான் ஒருத்தன், ஐயோ சாவடிக்கிறானோ. ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்திலே அளவற்ற பணத்தை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார் அப்படின்னு கீழே ஆமேன் 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 போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க 5000 பேர். காசு வருதுன்னா ஆமேன். ஆண்டவர் உன் பாவத்துக்கு தக்க தண்டனையை கொண்டு வர எவனா போட சொல்லு, கடுப்பாயிருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆண்டவரிடத்தில் விசுவாசம் இல்லை, ஜெபமும் இல்லை, வார்த்தையும் இல்லை. தேவனுடைய வார்த்தை எல்லாமே ஒரு கண்டிஷனோடு வரும். நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தருக்கு பயந்து நடந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு வேணாம், வேறு ஏதாவது ஆசீர்வாதம் தான் சொல்லு. அப்போ ஜெப கோரத்துக்கு 500 ரூபா அனுப்பு, ஆண்டவர் உடனே ஆசீர்வதிப்பார். லஞ்சம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமையா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லைனா 4 மாவடியில் 3 நாள் விரதம் இருந்தால் 5000 ரூபா பணத்தை போட்டு போ, உனக்கு எல்லாம் நடக்கும். இதுதான் அவர்களுடைய பிரசங்கம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொன்னோம்னா மரியாதையாக போய்டு. திரும்ப திரும்ப இதே சொன்னாலும் சங்க அறுத்து போடுவேன் மத்துக்க அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோ ஆத்திரம் வருது கிறிஸ்தவர்கள். We must also support them in prayers. It is not enough to teach the Bible truth. தேவனுடைய வசனத்தின், வேதத்தின் உண்மையை போதிப்பது மட்டும் முக்கியமானதில்லை. We must also support them in our prayers. நம்முடைய ஜெபத்திலும் நாம் துரோகிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய எதிரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களை எதை இயேசு சொல்லிட்டார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன் அவன் சத்துரு கிடையாது, அவனுக்குள்ளே பிசாசு உட்காந்துருக்கான். பிசாசுடைய ஸ்கீமில் போய் மாட்டிக்கிட்டானோ. பிசாசோட ஸ்கீம் என்ன, நிறைய பணக்காரனாக ஏவன் தடையாவது காசி வாங்கி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்க, காசி வாங்கி செலவு பண்ணு, அவனுக்கு துரோகம் பண்ணு. இதெல்லாம் பிசாசு சொல்கிறது. இதெல்லாம் செஞ்சு நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு அவ்வளோத்தையும் செய்வான். அதுக்காக அவன் மேலே நீ டென்ஷன் ஆகாத. எனக்கே அதை செஞ்சாங்கய்யா. ஏசு என்ன சொல்கிறார், பச்சை மரத்துக்கே அதை செய்கிறான், அப்புறம் பட்டை மரத்துக்கு செய்ய மாட்டானா அப்படின்னு சொன்னார். கடவுளுடைய பிள்ளை எனக்கே செய்யறான், அப்புறம் நீ எல்லாம் என்னையா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத, தோக்க மாட்டேன், நீ உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன். எல்லாம் யோசிப்பை போட்டு கொள்ளுன்னு கொண்டானோ கூட பிறந்தவன எல்லாம். ஆனால் ஆண்டவரும் அவனோடு இருந்தார். தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் வளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது, போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. சும்மா லேசுப்பட்ட கஷ்டம் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் வெற்றி சிறந்தவரான இயேசு கிறிஸ்தையும் போட்டு வம்படியாக அடித்து கொண்டானோ. இயேசு கிறிஸ்து வானோர் பூதளத்தோர் பூமியின் மேலானோர் எல்லாருடைய நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் அவர் கொடுத்தார். இன்னைக்கு முழங்கால்கள் யாவும் முடங்குகிறது. இந்த முஸ்லீம் எல்லா பேரும், எல்லா மதத்தினரும் இயேசுவின் முன்பாக முழங்கால் படுகிறார்கள். அவர் வெற்றியின் தேவனாய் இருக்கிறார். அவரே இன்று நம்முடைய தேவன். அவரை நீங்கள் ஜெபத்திலே விடாமல் தொழுதுகள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தால், எந்த சோதனைகள் வந்தால், கட்டாயம் சோதனைகள் வரும், கட்டாயம் கஷ்டங்கள் வரும், கட்டாயம் நமக்கு அழிவுகள் வரும், கட்டாயம் நம்மை கொலை செய்ய வருவார்கள். ஆனாலும் நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள். இவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அதான் உங்களுக்கு சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். அப்படி சோதனைகள் வரும்போது அதுக்கு தப்பி போகத்தக்கதான வழியும் உண்டாக்குவார். ஆனால் இந்த சோதனைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ சோழி முடிஞ்சு போச்சுடா, அவன் நரகத்தின் மகனே, பிசாசின் பிடியில் இருக்கிறவனே, நீ எங்களை தொல்லை செய்யாமல் ஓய மாட்டாயா அப்படின்னு கேட்குறான்ல, அது மாதிரி அவன் பிசாசின் பிள்ளையாக இருக்கிறான். ஒரு விஷயம், சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் மை பீப்புள் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. இஃப் மை பீப்புள் which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways. ரொம்ப தெளிவாக சொல்லு. என்னுடைய மக்கள் என்ன சொல்கிறேன், என்னுடைய நாமத்தினாலே அழைக்கப்படுகிற என்னுடைய மக்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்து என்னுடைய முகத்தை தேடுவார்கள் என்றால், தேடி and turn from their wicked ways, அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், then I will hear them from heaven and will forgive their sin and will heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட இவ்விடங்கள்
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எப்படி? அப்போ இதில் என்ன இருக்குன்னா, செகண்ட் கிரானிக்கல்ஸ் 4 அதில் பார்த்து என்ன சொல்லுதுன்னா, பவுல் பேதுருவையும் யூதாஸ் காரியத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்காங்க. 2 பேரும் துரோகிகள், பச்சை துரோகிகள். ஆனால் பேதுரு என்ன பண்ணா, மனம் திரும்பிட்டான். யூதாஸ் காரியத்து நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். சொல்லி முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆக்ஷன் அசைன்மெண்ட் என்ன? ஆக்ட் ஆன் Hebrews 4:16 அண்ட் டாக் டு காட். எபிரேயர் 4:16 என்ன போட்டிருக்கு பாருங்க. And talk to God about the needs of at least 2 of God's workers at home or abroad or 1 young Christian. இன்னைக்கு யாராவது ஒருத்தர்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்கள். பொல்லாத வழிகளிலே அவர்கள் நடத்தப்படுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் தேவனுடைய பாதையிலே திரும்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். தேவன் அவர்களோடு கூட துணையாக இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். அதிலே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த இரட்சகராக மாறிவிட்டார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நம்ம இதில் ஒட்டி வச்சிருக்கோம்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, யோக்கியதையும் கிடையாதுங்க இயேசுவை பற்றி பேசுறதுக்கு, அவரை கும்பிட்றதுக்கு. ஆனால் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அவரே எங்களுக்கு ஆபத்து காலத்தில் துணையும் கேடகமாயிருக்கிறார். இந்த ஜெபத்தையும் இந்த வேத வசனிப்பையும் நீங்கள் விடாமல் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக 100%, 1000% தேவன் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?